பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 6வது ஆண்டினுடைய பொதுக்காலத்துடைய 6வது வாரத்தில் இருக்கிற இந்த வேளையில் முதல் வாசகம் எரேமியா 17:5-8, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 16-20 வசனங்களும், இன்றைய லூக்கா நற்செய்தியிலே 6வது அதிகாரம் 17 17வது வசனம், மீண்டும் 20-26 உள்ள இறை வசனங்கள் இதில் லூக்கா நற்செய்தி வாசிக்கப்படுகிறது. இயேசு அவருடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்கள் யூதேயா முழுவதிலும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் வந்து மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தாங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் வந்திருந்தார்கள். தீய ஆவியால் தொல்லைக்குள்ளானவர்கள் குணமானார். அவரது வல்லமை வெளிப்பட்ட அனைவர் பிணிகளை போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள், என் இறையாட்சி உங்களுக்குரியது. இப்பொழுது பட்டினியாய் இருப்பவர் நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். அழுது கொண்டிருப்பவர்கள் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிடன் பகற்பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி பொல்லாதது இல்லாத தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியா. அவருடைய மூதாதையர் இறைவாக்கினரும் அவ்வாறே செய்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்பொழுது உண்டு கொடுத்திருப்பவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு, பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்கள் மூதாதையரையும் போடி இறைவாக்கினரும் இவ்வாறே செய்தார்கள். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, மத்தேயு 5வது அதிகாரம் செர்மன் ஆன் தி மவுண்ட், அவர் மலை மீது ஏறி அமர அவர் திருவாய் மலர்ந்து போதிக்கிறானார் என்று. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டது? 17வது வசனம், லூக்கா 6வது அதிகாரம், இயேசு அவருடன் இறங்கி வந்து தேவகுமாரன் இந்த பிலிப்பியர் 2:6-11 சொல்வது போல கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலை விடாமல் பிடித்திருக்கும் கருவில் தன்னையை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமை தன்மை பூண்டு சிலுவை சாவை ஏற்கும் அளவு மரணம் விட்டு கீழ்ப்படிந்தார். அவை இறங்கி வந்து ஒரு இடத்தில் நின்றார். அப்பொழுது பெருந்திரளான மக்கள் தேடி அலைகிறார். நோய்கள் குணமாகவும் பேய்களில் இருந்து விடுதலை பெறவும் கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள அவரோடு காத்திருக்கிறார்கள். அதற்கு அவருடைய போதனை பேறு பெற்ற வாழ்க்கையும் கேடுகிட்ட வாழ்க்கை குறித்து அவர் 3 முக்கிய கருத்துகள். பேறு பெற்றுள்ள நாம் இருப்பது ஏழைகளே பேறு பெற்றவர். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல blessed are the poor in spirit, முதல்ல ஆவியில எளிய உள்ளம் தான் பேரும். ஏனென்றால் ஏழைகள் எப்பொழுதும் மற்றவர்களை டிபெண்ட் பண்ணியிருப்பான், மற்றவர்களை சார்ந்து. நாம் முதலில் கடவுளை சார்ந்து, நம்மளை சார்ந்ததுதான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் இருக்கிறது. எரேமியா 17, மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டு மனிதன் தஞ்சம் புகுவதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவது எவ்வளவு மேலானது. பாவியுடைய கூடாரத்தில் தங்குவது ஆண்டவருடைய இல்லத்தில் வாயில் காப்பானாய் இருப்பது எவ்வளவு மேலானது. ஆகவே நாம் இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு இறைவனுடைய ராஜ்யத்திலே நாம் இருக்க முடியும். இறைவன் மீது நமக்கு பசி தாகம் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு. Blessed those who are hunger and thirst. கடவுள் மீது நமக்கு பசி தாகம் இருக்கும். என்ன வருகிறவனுக்கு பசி ஏறாது. யோவான் 6:34-35 என்ன விசுவாசங்களுக்கு தாகம் ஏறாது. ஆனா இன்றைக்கு நம்முடைய நிறைவுலாம் என்ன? நிறைய பணம், செல்வாக்கு, பதவி, பட்டம், உலக பார்வைக்கு மேற்றுமையாக இருக்கிறது தான் நாம் விரும்புகிறோம் பொதுவா உலகம். ஆனால் கடவுள் அதனால நீ உன்னை பிச்சைக்காரனா ஓட்டாண்டிய விட மாட்டார். மத்திய 6:33 சொன்னது போல முந்த கடவுளுடைய ராஜ்யத்தை ஏற்புடையதை தேடுங்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடு. I will add unto you. We adding things, not the important things. Adding things. இது உன்னுடைய இதுல சேர்க்கப்படும். ஆகவே அவருக்கு நாம் முதலிடத்தை கொடுக்கும் போது, ஆகவே அவருடைய நிறைவு கடவுளுடைய அன்புக்குள்ளே இருக்க வேண்டும். இப்பொழுது அழுது கொண்டிருப்பவர்களே, நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். உண்மையிலே கன்ட்ரைட் ஹார்ட், பலகையோடு விதைக்கிறன் பெரும் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வான். திருப்பாடல் 126. இயேசு கண்ணீர் வெடித்து 5:8 எபிரேயர் 5:8 பார்க்கிறோம். வேண்டுதலை பிதாவிடத்தில் ஏறெடுத்தார். அவருடைய பயபக்தியோடு தேவன் விசாரித்தார். ஆகவே மருமகன் பொருட்டு நாம் புறக்கணிக்கப்படும் போது நாம் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் முன்னார் அப்படி செய்கிறார். இதற்கு ஆப்போசிட்ட கேடு கெட்ட நிலை பற்றி சொல்லுகிறார் பாருங்கள். செல்வர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, ஏன்னா செல்வந்த மோட்சராஜ்யத்தில் நுழைய ரொம்ப கடினம் என்று மத்திய 19 பார்க்கும். ஒட்டகம் கூட ஊசியின் காதல போயிடும். ஆனால் பணக்கார மோட்சத்தில் இது மனிதனால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும். அப்படின்னா என்ன? இந்த செல்வம் எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம். இட்ஸ் a blessing of God. கடவுள் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அதை நாம் நிறைவே காண வேண்டும். இப்போ இன்னைக்கு அதான் ரோமர் 14:17 உண்டு குடித்து மகிழ்கிறவர்களே நீங்கள் பட்டினி கிடப்பீர்கள். உண்பதிலும் குடிப்பதிலும், இன்னைக்கு ஒரு சில உண்பதிலும் குடிப்பதுதான் கடவுளுடைய ராஜ்யம் அடைய இருக்கணும். பரிசுத்தாவி உண்டு குடித்து அதில் நிறைவு பெறும் இன்பத்தை ஆண்டவரில் தேடு. திருப்பாடல் 37 நெஞ்ச நாடுவதை கொடுக்கிறார். அவை இப்பொழுது நாம் துயரிட்டு வேதனை கண்ணீரோடு இருக்கும். துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
யோவான் 16:20. ஆகவே சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லு. நிச்சயமா யூ லாஃப், நாம் சிரிப்போம், நாம் சந்தோஷமாக இருப்போம். எல்லாவற்றிலும் இப்பொழுது நாம் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் நாம் ஆளானோம் என்றால் நம்ம தூக்கி எறியப்படும். ஆண்டவரால் நாம் புகழப்பட வேண்டும். அவர் நமக்கு முயற்சி கொடுக்க வேண்டும். தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கிடைக்க நோக்கினார். தாழ்ச்சியுற்றோரை 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது. தாழ்நிலை நின்றவரை உயர்த்துகிறார், செருக்குற்றரை ஆண்டவர் தூக்கி எறிகிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் போது பேறு பெற்ற வாழ்க்கை. அங்கே நாம் மத்திய சில 8 பேர்களை சொல்லப்பட்டிருக்கு, இங்கே ஒரு 4 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழை உள்ளம், ஆண்டவருக்குள்ளே பசிப்பட்டு ஆண்டவருக்குள்ளே நாம் துயருற்று வாழ்வதும், நாம் துன்பத்தில் வாழும்போதும், அதே போல இப்பொழுது நாம் இறைவனுடைய செல்வத்தை ஆராய்ந்து அதிலே நாம் தாகம் பசித்தாக உடையவர்களாகும். இறைவனுக்குள் நாம் துயருற்று இறைவனுடைய பெருமைக்காக நாம் வாழும்போது, அவருடைய நாம மகிமை பெறும்போது, விடுதலை பயணம் 20:24 சொன்னதுல அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு நிறைவு செய்வார். இந்த நிறைவு பெற ஒப்பு கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, என்றும் வாழ்கிறவரே, நீரே போதுமானவராக இருக்கிற தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல தொடர்ந்தனை. ஆமென்.